யாரை பார்த்து ஆண்டவர் தெரியாதுன்னு சொல்ற? அறிவு இல்லைன்னா தெரியாதுன்னு. யாரை பார்த்து? என்ன பார்த்து? தீர்க்க தரிசனம் உரைத்தவரை பார்த்து, என்ன பார்த்து? பேய் ஓட்டணும்னு பார்த்து, என்ன பார்த்து? அற்புதங்களை செய்கிறவனை பார்த்து. நான் சொன்னேன், நம்ம கொடுக்கிறவர்களாக மாத்திரம் இருக்கக்கூடாது, செவிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவரோடு சரியான நெருக்கம் இல்லாம, ஆண்டவரோடு சரியான ஐக்கியம் இல்லாம, ஆண்டவருக்கு சரியான அர்ப்பணிப்பு இல்லாம இந்த காரியங்களை செய்ய முடியும். பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், பிசாசை விரட்ட முடியும், அற்புதங்களை கூட செய்ய முடியும். அதிகிறிஸ்து அற்புதம் செய்யறானா செய்ய மாட்டானா? வேதத்துல சொல்லி இருந்ததுல, அவரும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு அற்புதங்களை செய்வான். எகிப்தில மந்திரவாதிகள் அற்புதம் செய்தார்களா செய்யலையா? செய்தார்கள். தேவனோடு சரியான அர்ப்பணிப்பு இல்லாம என்ன கவனிக்கணும். சும்மா உட்கார்ந்து போறதுக்கு வரல, வசனத்தை கேட்டு அதை நம்ம உள்ள அப்சர்வ் பண்ணி அதுபடி நம்ம செய்ய வந்தோம். சிலருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் சரி பதியவே பதியாது. அவங்க மூளை அப்படி மழுகப்படுது. ஷார்ட் பண்ணிக்கல, சபையில வந்து மூளையை ஷார்ட் பண்ணிக்கல. பாரமாட்டி கிறிஸ்துவன் சும்மா கிறிஸ்துவ பேரை வச்சு நல்லா வர்ஷிப் பண்ணுவான், நல்ல சிஸ்டர் பாட்டு பாடுவாங்க, நல்ல பைபிள் படிப்பாங்க, நல்ல பிரசங்கம் பண்ணுவான், கடவுளுக்கும் கொடுப்பான். தேவனுடைய உறவு இல்லாமல் நாமோ நம்முடைய திறமையினாலே நல்லா பாட முடியும். பாட்டு பாடுறதுக்கு ஆண்டவர் வேணுமா? வர்ஷிப் பண்றதுக்கு ஆண்டவர் வேணுமா? தேவையில்லையே. சினிமா நடிகர்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கிறார்களா? நல்ல இசையை மீட்கிறார்கள், நல்ல இசை வாசிக்கிறார்கள், அவர்கள் ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கிறாங்களா? நிறைய பேருக்கு அன்னதானம் பண்றாங்க, நல்ல பொது சேவை செய்யறாங்க, அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா? ஆண்டவர் இல்லாமையே அந்த காரியங்களை எல்லாம் செய்யலாம். அதான் சொல்றாரு, நீ அற்புதம் செய், நீ அந்நிய பாஷை பேசு, நீ வந்து தீர்க்க தரிசனம் சொல்லு. கடைசியா என்ன சொல்றாரு தெரியுமா? அது பிரவேசிப்பதில்லை. மேலோட்டமான கிறிஸ்துவ வாழ்க்கை, ஆண்டவரோடு ஆழமான உறவு இல்லாமல், ஆண்டவரோடு ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை இல்லாமல், ஆண்டவர் குற்றப்படுத்தினா ஆண்டவரே என்னை தாழ்த்துறேன், இந்த குற்றத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த குற்றத்தை நான் திருத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றவன் தான் ஆண்டவருடைய பிள்ளை. குற்றப்படுத்தின உடனே எழுந்து வெளியே போதும் ஆண்டவருடைய பிள்ளை கிடையாது. இருதய குற்றப்பட்ட உடனே நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டாங்க. சொல்லுங்க, அவங்க எல்லாரும் அப்படியே போய் ஞாபகம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டா அடுத்த வாரம் அந்த விசுவாசிங்க ஸ்ட்ராங்கா போட்டுதான் நிறைய பேர் இழந்துட்டேன். இல்லைன்னா இது போதாது, போதுமையா, இந்த கட்டிடம் போதுமையா நமக்கு? சௌந்தரராஜையா, இந்த கட்டிடம் போதாது. நான் சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்றதுனால நிறைய பேர் இடறி போகிறீர்கள். இடராதீங்க. உங்களை பிடிக்கி போடவல்ல, உங்களை நடத்தான் உபதேசம் செல்லும் சொல்லுகிறது. இடிக்க அல்ல, உங்களை கட்டத்தான் உபதேசம். நீங்க கிறிஸ்துவில இன்னும் கனி கொடுக்கிறவர்களாக, இன்னும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, இன்னும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். உடைய உலகத்தார மாதிரி சும்மா கட்டாவே சொல்லுவான், அது முடிஞ்ச உடனே ஒயிட் ஷாப்ல உட்கார்ந்து இருப்பான். நான் எத்தனையோ பேர் பார்த்திருக்கிறேன், பேரளவுல கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருப்பான், அவனுக்கு கொஞ்சமும் வேத வசனம் தெரியாது, வேத வசனத்துக்கு கொஞ்சம் விருப்படைய மாட்டான். கிறிஸ்தவன் சொல்லியிருப்பான், அவன் குழந்தைக்கு, அவன் பேரனுக்கு, அவன் பேருக்கு பெரிய டாலரை கருத்துல மாட்டிருப்பான். டாலர்னா அகத்திலேயோ வெளியிலே இல்ல, பித்தனை இல்லை,
எழுத்துக்கள் எழுதப்பட்ட டாலர். என்ன டாலர்? தாயத்து. தேவடைய குடும்பம் வந்து பல வருஷங்களா கிறிஸ்தவங்க. நம்ம சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பேரம் பேத்திகளுக்கு கழுத்துங்கள்ல என்ன இருக்குது? ஆயா சொல்லுவாங்க, அனிதாவுடைய குழந்தைகளுக்கு என்ன இருக்குது கழுத்துல? நான் இருக்கேன். இப்படி பல பேரு உண்மையான கிறிஸ்தவர்களா இல்லாம என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுகிற கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னவா ஆண்டவர் என்ன சொல்வாரா? தெரியாதுன்னு சொல்லுவாரா? அப்ப யாரையா ஆண்டவருடைய சமூகத்துல, அப்ப யாரையா ஆண்டவரோட கூட எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ? நல்ல கவனிக்கணும். ஜெயம் கொள்கிறவன் எவனோ? ஜெயம் என்றால் என்னதையா? ஜெயம் என்றால் என்னது? வெற்றி. ஜெயம் என்றால் வெற்றி. இங்க ஆண்டவர் சொல்றாரு, சபைக்கு சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? சபையில இருக்கிறவங்களுக்கு சொல்றாரு. ரோட்ல போறவங்களுக்கு சொன்னா கேட்க மாட்டான்னு தெரியும். சபையில சொல்றாரு, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க தோத்து போறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க வெற்றி கொள்ளாமல் தினந்தோறும் விழுந்து போகிறவர்களா இருப்பீங்கன்னா, நீங்க பிசாசுடைய திட்டத்துக்கு அடிமையா போறவங்களா இருந்தீங்கன்னா, பிசாசுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கிறவங்களா இருந்தீங்கன்னா, உலக நட்போடு கூட நீங்க உலக ஆசீர்வாதங்களே போதும் சொல்லி வாழறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைக்காது? பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி கிடைக்காது. இல்லையா? அது ஜீவ விருட்சத்தின் கனி. அதனால நமக்கு என்ன பையன்? எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். அதுல இருக்கு பாருங்க. என்ன சொல்றாரு? ஆதாம் கிட்ட என்ன சொல்றாரு பாருங்க. வாசிங்க. 17 வருஷம் 17, 18 வருஷம் 17 வருஷம் வாசிங்க. ஆனாலும் 16 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதே தோட்டத்துல என்ன இருந்தது? கொஞ்சம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவராய் நம்மில் ஒருவரை போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பணிபடுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். 24வது வசனம். அவனை துரத்தி விட்டார். 24வது வசனம். அந்த ஏதேன் தோட்டத்துக்கு காவல் வைத்தார். இப்போ மனுஷனை எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோ, நீ ஆண்டுக்கோ அப்படின்னு சொன்ன ஆண்டவர் பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. 26வது வசனம். 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக
அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக சீவங்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள். சொல்லுங்க பாருங்க 29வது வசனம். பின்பு தேவன் பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகல கூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுளே. தெளிவா சொல்லுங்க பாருங்க. எல்லாத்தையும் கொடுத்து அதை எல்லாத்தையும் சாப்பிடுவேன்னு சொல்லி சொன்னாரு. பட் ஒன் கண்டிஷன், நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி சொன்னார். அப்போ 22வது வசனத்துல 3ஆம் அதிகாரத்துல இருக்கிற அந்த வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அவர்கள் என்ன பண்றாங்களா, நன்மை தீமை அறியத்தக்க நம்மில் ஒருவரை போல ஆனாங்க. இனிமேல் அவங்க ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன பண்ணக்கூடாது, தொடர்ந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை ஆண்டவர் அழைத்து விட்டாங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னு புரியும்னு நினைக்கிறேன். ஜீவ விருட்சத்தை ஏற்கனவே ஆதாம் சாப்பிட்டு கொண்டிருந்தான். நன்மை தீமை கனியை சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொன்னாரு. ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடலாம்னு சொல்லி அனுமதித்து இருந்தாரு. நல்லா புரிஞ்சுக்க. எல்லாத்தையும் சாப்பிடலாம்னு சொல்லி இருந்தாரு. எல்லா விருட்சங்களையும் விதைகளையும் உங்களுக்கு தான் கொடுத்தேன்னு சொல்லி இருந்தாரு. எல்லா ஆடு மாடு மிருகங்களையும் பரப்பர ஊர்வன எல்லாவற்றையும் நீங்கள் அதிகாரம் செலுத்த முடியும்னு சொல்லி இருந்தாரு. இப்போ அவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றவில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் நிறைவேற்றவில்லை. என்ன நிறைவேற்றல? அதையும் சாப்பிட்டா ஆண்டவருக்கு விரோதமாகவும் செயல்படும். ஜீவ விருட்சத்தின் கனியையும் சாப்பிட்டான், ஆண்டவருடைய வார்த்தையும் கீழ்ப்படியாமையும் எதிராக செயல்படும். அதனாலதான் கழுத புஷி என்ன பண்ணாரு, வெளியே கழித்து லாக் போட்ட பூட்டு போட்ட காவலாளி வாட்ச்மேன் வச்சார். ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களிலே நாம என்ன பண்ணக்கூடாது, பங்கு பெற முடியாது கூடாது. அதனாலதான் குருது பட்டணத்துக்கு எழுதும் போது பவுலடிகளார் தெளிவா எழுதுறாரு, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து இந்த அப்பத்தில இந்த ரசத்தில கை வைக்க கடவன், பானம் பண்ண கடவன். அவர் சொல்றாரு, அவருக்கு தெளிவா தெரியுது சத்தியம். அதனால அவர் சொல்றாரு, தவறு செய்து கொண்டு இந்த திருவிருந்து பந்தியை நீ தொடாத. அப்படி செய்தால் அநேகர் வியாதியா இருக்கிறார்கள், அநேகர் மரணத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். புரியுதுங்களா? இப்ப ஏதேன் தோட்டத்தில் நடந்தத பவுலடிகளா வேற ஒரு உதாரணத்தின் மூலமா சொல்றாரு. ஜீவ விருட்சத்தின் கனி விசிறிக்கொண்டு இயேசு கிறிஸ்து. ஜீவ விருட்சத்தின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவை நீ புசிக்க வேண்டுமானால் அவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறது மட்டுமல்ல, என் பிதாவின் சித்தத்தை யார் செய்கிறார்களோ அவர்கள் அதற்குள்ள என்ன பண்ணுவாங்க, பிரவேசிப்பார்கள். சித்தம் செய்யறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை, ஆண்டவருடைய சத்தம் கேட்கறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. ஆனா நம்முடைய சத்தம் மட்டும், நம்முடைய சித்தம் மட்டும் அவன் நிறைவேற்றணும்னு சொல்லி புரியுதுங்களா நான் சொல்றது? நாம வைக்கிற ஜப குறிப்புகளுக்கு மட்டும் ஆண்டவர் பதில் தரணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சித்தம் செய்ய மாட்டோம். அதான் சொல்ற இயேசு கிறிஸ்து, நீங்க சும்மா கர்த்தாவே கர்த்தாவே சொல்லி கூப்பிடுறதுனால உங்களுக்கு எதுவும் ஆக போறது இல்ல. பிதாவினுடைய சித்தத்தை செய்யாம நீங்க எவ்வளவு நாள் கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிட்டாலும், நீங்க அதிசயங்களை செஞ்சாலும், நீங்க பேய் ஓட்டாலும், நீங்க தீர்க்க தரிசனம் சொன்னாலும் பரலோக ராஜ்யத்துக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் வெளிப்படுகிற விசேஷத்துல யோவான் எழுதுறாரு. ஜெயம் என்றால்
நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வேலை செய்யும் போது, ஊழியம் செய்யும் போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஜெயம் கொண்டார். எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. அதே வெளிப்படுத்துற விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வருஷம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்துல என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இப்ப ஜெயம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டேன் என்றாரு. எழுதப்பட்டதும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமம். நல்ல புரிஞ்சுக்கங்க, இது பெரிய ரகசியம். அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகவும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறார். அவர் நாமத்தையே உனக்கு தெரிவிக்கிறார். அவருடைய பேரையே. நீங்க எல்லாம் யாரு? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர் சொல்ற நீங்க எல்லாம் கிறிஸ்துவ சொல்ற. உங்க பேரெல்லாம் கிறிஸ்து. அவர் நாமத்தையே உங்களுக்கு தெரிவிக்கிறார். நீங்கள் கிறிஸ்து அவர்கள். கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்கள் கிறிஸ்து அவர்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள். நீங்க எல்லாம் கிறிஸ்துவனுடைய ஜெராக்ஸ் காப்பியா இருக்கிறீங்க. அவர் வேற, நீங்க வேற இல்ல. அந்த அளவுக்கான ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். நமக்கு பெருமை வரக்கூடாது. நான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி தப்பட்டம் அடிக்க கூடாது. நீங்க கிறிஸ்துவின் சாயலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் அங்க அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் நாமத்தையே உங்களுக்கு எழுதுறாரு. 7வது வசனத்துல பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கிறாரு. அங்க அந்த கனி யாருக்கு தடை செய்யப்பட்டது? ஆதாமுக்கு தடை செய்யப்பட்டதை நீ இந்த உலகத்தின் சகல அசுத்தங்களுக்கும் ஜெயம் கொண்டாயானால், வெற்றி கொண்டாயானால், இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் ஜெயம் கொண்டேன். இயேசு கிறிஸ்து ஊழியத்துல எந்த ஆசையும் இல்லாம ஊழியம் செய்ய நான் நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் காணிக்க இயேசு கிறிஸ்து யாருக்கே காணிக்க என்ன பண்ணல, எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினைக்கிறேன் சபை கட்டத்துக்கு ஒரு இடம் கொடுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு செட்டு இடம் கூட ஊழியத்துல அவரு வாங்கவே இல்லை. சொல்றார், மனுஷகுமாரன் தலை சாய்க்க கல்லறையே வாடகை கல்லறை, அடுத்தவங்க கல்லறையில கொண்டு போய் மதிச்சாங்க. அவருக்கு சொந்தமா இல்லை. ரெடியா சொல்லுங்க. எங்கேயாவது அவரு ஸ்டவ் பாத்திரம் வாங்கி அரிசி பருப்பு வாங்கி சமையல் செஞ்சு சாப்பிட்டாரா? யோசனை பண்ணி பாருங்க. எல்லாம் சீசத்துல ஆயத்தப்படுத்திருப்பாங்க. எல்லாம் ஊழியத்துக்கு போற இடத்துல ஆயத்தப்படுத்திருப்பாங்க. நீங்க யாவது ஒரு டெய்லர் கடையில போய் ஜீன்ஸ் பேண்ட் தைச்சு கூட நின்றுட்டு இருந்தாரா? சவாரி வேணும்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தாரா? அதற்காக அவர் ஊழியத்துக்கு வரல. நோக்கம் என்னடான்னா, உலகத்தை ஜெயித்த நோக்கம் என்னடான்னா, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களிலே நாம் சிக்கிக் கொள்ளவில்லை. விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை காலில் ஊற்றி கழுவுறாங்க. நான் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன். நான் குளிச்சுட்டு எங்கேயாவது வெளியில போகும்போது எப்படியா சொல்லுங்க, எல்லாத்தையும் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணல. கேட்டாரா, எவ்வளவு இவ்வளவு அனுபவிச்சிருக்கிறியம்மா, ஒரு புருஷன் இருக்கிறானா இல்லைன்னு தெரியல, கல்யாணம் பண்ணிக்கிறியா கேட்டாரா? அங்க போனா தண்ணி கொடுத்த இடத்துக்கு ஒரு அம்மா தண்ணி குடிக்கிட்டு போறாங்க. 5 புருஷர்கள் அந்த அம்மாவுக்கு இருக்கிறது இவருக்கு தெரியும். ஏமா, நான் கல்யாணம் ஆக பிரம்மச்சாரியா இருப்பேன், எனக்கு ஒரு நாள் மனைவியா கேட்டுப்பாரா? சொல்லுங்க. மார்த்தாள் மரியாள் அவங்க கிட்ட கேட்டுப்பாரா? எங்கேயாவது தன்னுடைய சுய விருப்பத்தை, தன்னுடைய இச்சையை, தன்னுடைய ஆசாபாசங்களை நிறைவேற்றிக் கொள்ளும்படி அவர் செயல்பட்டாரா? அதுதான் உலகத்தில்
உலகத்தை ஜெயிக்கிறது. நாமோ நம்மளுடைய ஆசைகளை கேட்டுக்கொள்ள, நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள ஆண்டவரை தேடிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் அவர் சொல்றாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுவதனுடைய நோக்கம் என்ன? உனக்கு தேவையை கூப்பிடுற, என்னைக்காவது பிதாவினுடைய சித்தத்தை நீ நிறைவேற்றியா? பிதாவின் சித்தத்தை நீ இதுவரை கேட்டியா? உன்னை எதற்காக ரட்சித்தார்? உன்னை எதற்காக ஆண்டவர் மகிமைப்படுத்தினார்? உன் பேரை எதற்காக பெருமைப்படுத்தினார்? அதை என்னைக்காவது நினைச்சு பாத்தியா? யோசிச்சு போய் பாருங்க. எஸ்ராஜா சொல்றாங்க, எஸ்ராஜா நீங்க சொல்றாரு, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேற ஒரு இடத்துல இருக்கு. அதனால உன்னை ஆண்டவர் ராஜஸ்ரீ ஸ்தானத்துக்கு கொண்டு போந்து யூதர்களை நீ காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப நாம் பெற்றப்பட்ட ரட்சிப்பு, நாம் பெற்றப்பட்ட சந்தோஷம், நாம் பெற்றப்பட்ட விடுதலை, நாம் பெற்றப்பட்ட ஜெயம் எடுக்க முடியாமல் இந்த உலகத்தின் ஆசாரங்களே, இந்த உலகத்தின் இச்சைகளிலே, இந்த உலகத்தின் பாவங்களிலே சிக்கி தவிக்கிறவர்களை மீட்டெடுக்கும்படியாக இதுதான் பிதாவினுடைய சித்தம். அந்த பிதாவினுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றிவிட்டால் நாமும் அதற்குள்ள பிரவேசிக்க முடியும். நமக்கு மறைவான மன்னாவை தருகிறது. சொல்லுங்க, மறைவான மன்னா என்பது இப்போ பூமியில நீங்கள் கண்டுகொண்டிருக்கிறதான மன்னாக்கள் அல்ல, உங்களை திருப்தி ஆக்குகிற காரியங்கள் அல்ல, நீங்கள் புசித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் அல்ல, நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் அல்ல. இதை காட்டிலும் விசேஷமானது. ஜீவ விருட்சத்தின் கனி ஆதாமுக்கு தடுக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு வேலை அடைந்த கர்த்தர், நீ இந்த உலகத்தை செயல் கொண்டால் அந்த வேலையை கண்டுவிட்டார், அந்த வேலையை திறக்கிறார். ஜீவ விருட்சத்தை புசிக்கும்படியாக, மறைவான மன்னாவை புசிக்கும்படியாக, அவரோடு கூட சிங்காசனத்தை அமர்ந்து கொள்ளும்படியாக. வெளியே சொல்லமா? 41வது சங்கீதம் வாசிப்போம். 41வது சங்கீதம் இந்த நாள்ல வாசிக்க வேண்டியதாக இருந்த சங்கீதத்துக்கு 41வது சங்கீதம் பாருங்க. 7வது வருஷம் நினைக்கிறேன். என் கவிஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முன்னுடுத்து, அடுத்தது என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று அறிவேன். நம்ம விட்டு எந்த பாவமும் போல, நம்ம விட்டு எந்த சாபமும் போல, நம்ம விட்டு எந்த வியாதியும் போல, நம்ம மனசு புதுசாவே ஆகல. பவுல் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் எதுவுமே புதுசாகல, எதுவுமே புதுசு ஆகவே இல்லை. இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறோம். நேற்று எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கிறோம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கிறோம். என்ன ஒண்ணு மாறி இருக்குது, அன்னைக்கு வேற நாமத்துல இருந்தோம், இன்னைக்கு இயேசு நாமத்துல. அப்படின்னா சத்துரு நம்ம ஜெயிக்கிறான்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, அவங்க கிட்ட நாங்க பிரியமா இல்லை. நமக்கு ஒரு சார்ட் ஒன்று கொடுக்குறாரு, நீ பாஸா போயிடலான்னு நீயே சுய பரிசோதனை செய்து கொள்ள அப்படின்ற, நீயே உன்னை செக் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்றாரு. என்ன செக் பண்ணி பார்க்கணும்? தாவீது சொல்றாரு, என் சத்துரு என் மேலே ஜெயம் கொள்ளாததினால் நீ என் மேலே பிரியமா இருக்கிறேன் என்று அறிந்து கொண்டேன். அப்ப சத்துரு நம்மள மேற்கொள்றான், பாவத்தை விட முடியல. ஆன்சர் போட்டு இருக்கிறோம், அந்த ஆன்சர் நீங்க போட முடியல. பொய் சொல்லிட்டு இருக்கிறோம், அந்த பொய்யை தூக்கி போட முடியல. தப்பு வார்த்தை பேசுகிறோம், அந்த தப்பு வார்த்தையை மறக்க முடியல. குடிக்கிறோம், அந்த குடிய விட முடியல. விபச்சாரம் செய்கிறோம், அந்த விபச்சாரத்தை விட முடியல. விக்கிரகாராதனை செய்கிறோம், அந்த விக்கிரகாராதனை விட முடியல. உலக சிநேகிதம் தேவனுக்கு ரொம்ப பிடிக்குமா? என்ன எழுதி இருக்குது? உலக சிநேகிதம் சொல்ல மாட்டீங்களா யாருமே? உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? நலமைக்கு கூப்பிட்டாங்க, அக்கா போய் நலமைச்சு வந்துட்டீங்கன்னா உலக சிநேகிதம். கடா வெட்ட கூப்பிட்டாங்க, அப்ப கலந்துருக்கீங்கன்னா உலக சிநேகிதம். ஆயுத பூஜைக்கு எல்லாரும் வந்து கழுவி புத்து வைக்கிறாங்க வச்சுட்டீங்கன்னா உலக சிநேகிதம். அவங்க கொடுக்குற பொரிய வாங்கி வீட்டுல வச்சு ஒரு வாரம் முட்டை சாப்பிடுறாங்கன்னா உலக சிநேகிதம். தீபாவளிக்கு எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறாங்க, நீயும் பட்டாசு வெடிக்கிறதா உலக சிநேகிதம். எல்லாரும் கரும்பு வாங்கி பொங்கல் வைக்கிறாங்க, நீயும் பொங்கல் வச்சுனா உலக சிநேகிதம். கார்த்திகை தீபத்துக்கு எல்லாரும் அகங்களுக்கு ஏற்ற விழுவது ஏன்னா உலக சிநேகிதம். அவனி ஓகேவா? உலக சிநேகிதம் தேவனுக்கு
விரோதமாக பகை என்று அறியுங்களா? ஒரே ஒரு காலம் மட்டும் கருப்பு மணி கட்டிட்டு போறாங்க. ஆம்பளையும் கட்டலாம், பொம்பளையும் கட்டலாம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு காலம் மட்டும் துணி தரலாம். யாரு? சேட்டு கடையில, மார்வாடி கடையில இருக்கிற இந்திக்காரு. இப்போ நம்மளதான் ஒரு காலம் துணியும் கவலை போட்டு வச்சிருக்கோம். சொல்ல மாட்டீங்களா? கருப்பு மணியோ கருப்பு கயிறோ ஒரே காலில் கட்டி இருக்கிறோம். நானு சந்தேகப்பட்டு இந்த காலில் இருந்து அவங்க போச்சு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டேன். அவங்க இல்லங்க, ஒரு காலில் தான் கட்டணும். சொல்லுங்க, அவங்க வித்தியாசமான ஆள் இல்ல, அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக. எனக்கு என்னமோ தெரியாத மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கொஞ்சம் வித்தியாசமான ஆள். நம்ம போட்டு வாங்குவோம். நம்ம உங்க காலில் இருக்க மணி எங்க கண்டு வந்துருச்சாங்க பாருங்க. இல்லைங்க ஐயா, ஒரு காலில் தான் இதுதான் போயிட்டு இருக்குது உலகம். இந்த உலக சிநேகிதத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க சத்ருவை ஜெயிக்க முடியாது. சத்ருவை ஜெயிக்காதவங்க கிட்ட ஆண்டவர் எப்படி இல்லையோ பிரியமா இல்லையோ நான் சொல்ல வசனம் சொல்லுங்க. அதனால ஜெயம் கொள்கிறவர் எவரும். நீங்க எல்லாம் எதுக்கு பிறந்தீங்களா? எதுக்கு பிறந்தீங்களா? ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள். எல்லாம் கண்டு சொல்லுங்க. ஜெயம் கொண்டு